பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. சீக்கிரம் போடுங்க. எடு. அறிவு, கண்ணம்மா எங்க? தெரியல சித்தி, இங்க வரலையே. அவ எங்க போனா? கோயிலுக்கு போனோம், கிளம்பி ரெடியாருன்னு சொல்லிட்டு தானே நான் வந்தேன். கண் கண்ணம்மா, கண்ணம்மா, மெதுவா வா. எதுக்கு இப்ப இப்படி ஓடி வர? இல்லத்த, நீங்க என் பேர் சொல்லி கூப்பிட்டதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அத அவசரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடி வந்துட்டேன். நான் உன்னை தானே கூப்பிட்டேன், அதுக்காக நீ இப்படியா ஓடி வருவ? கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி நீ கீழே தடுக்கி விழுந்தா என்ன ஆயிருக்கும்? ஒவ்வொரு செகண்டும் நீ ஒரு உயிரை சுமக்கிறேங்கிறத மறக்கவே கூடாது. சரிங்க அத்த. பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு எங்க அம்மாவை மயக்க வச்சிருக்கியா? உன்னோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சா எங்க அம்மா உன்னை கால் தூசுக்கு கூட மதிக்க மாட்டாங்கடி. கண்ணம்மா, என்ன என்னையே பார்த்து நின்னுட்டு இருக்க? கோயிலுக்கு கிளம்பலான்னு சொன்னேன், வா. போலாம் அத்த. ஒரு நிமிஷம் இரு. கோயிலுக்கு போகும்போது வெறும் தலையோடவா வருவ? நம்ம தோட்டத்துலதான் அவ்ளோ மல்லிப்பூ பூத்திருக்கே, அத பறிச்சு கட்டி வச்சுக்கிட்டு வர வேண்டியதானே? கட்டி வச்சிருக்கேன் அத்த, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ ஒரு நிமிஷம் இரு. நிமி, உள்ள பூ இருக்கான், போய் எடுத்துட்டு வா போ. சரிங்கம்மா. கண்ணம்மா எங்க இருக்கு? டேபிள் மேல வச்சிருக்கேன். அஞ்சலி, அத்த, நாங்க கோயிலுக்கு போறோம். நாளைக்கு நம்ம வீட்ல சந்தான லட்சுமி பூஜை இருக்கு. வீட்டை சுத்தமா கிளீன் பண்ணணும். பூஜைக்கு தேவையான குத்து விளக்கு, மத்த பாத்திரங்கள் எல்லாமே எல்லாம் கிளீனா சுத்தமா கழுவி வைக்கிறேன். நீயும் நிம்மியும் சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சு வைக்கிறீங்க. அதுவும் நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள செஞ்சு வச்சிடுறீங்க. என்ன புரியுதா? என்ன அஞ்சலி, ஒரு பதிலும் காணோம்? பண்ணிடுறேன் அத்த. கண்ணம்மா, வா. அம்மா, உங்களோட தூய்மையான அன்புக்கு அவ தகுதியே இல்லாதவ. உங்களை என்ன எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கா. நான் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். டேய் பாரதி, நீ என்னடா அங்கே நின்னுட்டு இருக்க? சரி, அப்ப நான் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்தியா? நாளைக்கு பூஜை இருக்கு சொல்லிட்டேன். அதனால நாளைக்கு சொல்ல வேண்டிய பொய்ய இன்னைக்கே என்ன சொல்லணும்னு ரெடி பண்ணிக்காதப்பா. இத பாரு, நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல எங்கேயும் போகாம ஒழுங்கா வீட்ல இருந்து பூஜையில கலந்துக்கிறேன். பாரதி, இப்படி உட்கார்ந்து சீட்டு விளையாடிட்டு இருக்கீங்களே, வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் யார் பாப்பா?
நீங்க கெட்டதும் இல்லாம இப்போ இவளையும் சேர்த்து கெடுத்து வச்சிருக்கீங்க. இனிமே யாராவது வீட்ல சீட்டு விளையாடுறத பார்த்தேன் அவ்வளவுதான். அஞ்சலி, சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு வை. தோ இவளெல்லாம் நல்ல வேலை வாங்கு. இவளுக்கு வீட்ல வேலைக்கு இருக்கிற நினைப்பே இல்ல. சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. இது பாரு, இவ ஒரு வேலை செஞ்சு நான் ஒரு நாளும் பார்த்ததில்ல. சரி வா கண்ணம்மா, டைம் ஆச்சு, போயிட்டு வரலாம். டேய், நான் தான் உன்னை சீட்டு விளையாட கூப்பிட்டேனா? நானும் அப்படி சொன்னேன். சித்தியா நினைச்சா அப்படி பேசிட்டு போறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எவ்வளவு கொழுப்பு பாருங்க. அம்மா, பூஜை வேலையெல்லாம் நம்மளே பண்ண சொல்றாங்களேம்மா. எதுவும் இங்க பேசாத, அமைதியா இரு. அத்தை, நேத்து கோயிலுக்கு வந்ததை பத்தி பாரதி மாமா கிட்ட சொன்னேன். என்ன சொன்னா? வழக்கம் போலதான் அத்தை, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றேங்கிற மாதிரி நடந்துக்கிட்டாரு. அவன் தானே தாலி கட்டின புருஷன், அவன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? சரி விடு, புத்தியில தப்புனா மொத்தமும் தப்புன்னு சொல்லுவாங்க. இதுல தனித்தனியா பேசி என்ன ஆக போகுது? நல்லபடியா தரிசனம் முடிஞ்சதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்க. சந்தான லட்சுமி பூஜை செய்யணும்னு சொன்னனே, வேலை நல்லபடியா நடந்துட்டு இருக்கா? அதெல்லாம் வேலை நடந்துகிட்டு தாங்க இருக்கு. அதுக்கு இடையில தான் வந்துட்டு போலாமே நீங்க வந்தோம். உங்க டாக்டர் மகன் இப்படி இருக்காருன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாருங்க. மனுஷ சக்தியால என்ன முடியுமோ அதைத்தானே பண்ண முடியும். என்ன கண்ணம்மா? இல்ல அத்தை, ஒரு மாதிரி டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, நீ போய் கார்ல உட்காரு, நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க. வந்துட்டா, நீ வண்டி ஏடல தட்டி தூக்குவோம். அண்ணா, கோவில் வாசல்ண்ணே, பரவாயில்லையா? இலே, தொழில் செய்யறதுக்கு சாமி ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைச்சுக்க. வண்டி ஏறா. தட்டி தூக்கல. அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? இந்த இடத்துல இவ்வளவு ஃபாஸ்டா வருவியா? இந்நேரம் யார் மேலே மோதி இருந்தா என்னடா இருக்கும்? டேய், உன் இஷ்டத்துக்கு ரோட்ல விட்டுவியா? இது என்ன ரேஸ் ஓட்டுற இடமா? யாரா நீ? அட்டக்கிவாசி, எங்க வழியில நீ என்ன குறுக்க வந்த? ஓவர் ஸ்பீட்ல வண்டியை ஓட்டிட்டு வந்ததே தப்பு. இதுல உனக்கு பேச்சு வரியா? உன்னெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா தான் புத்தி வரும். அண்ணா, செதறாத. ஏய், சாமி குறா. அண்ணா, விளக்கங்க. அவன் தான்டா பாரதி, கண்ணம்மா புருஷன்டா.
அவன்கிட்ட போய் வம்பு வளர்க்குற? அவன் போலீஸ்ட்ட போனா என்ன பிரச்சனை ஆகும் தெரியும்ல? போய் அவன் கையிலயோ கால்லயோ விழுந்து சாவியை வாங்கிட்டு வா. அண்ணா கண்ணம்மாவை போட சொல்லி அசைன்மெண்ட் கொடுத்ததே அவன் தானே. இப்ப எதுக்கு நான் அவனே வந்து காப்பாத்துறான்? விடுங்கண்ணே. வாயை மூடிட்டு சொல்றது கேளு. நாம கண்ணம்மாவை கொலை பண்ண வந்தா நமக்கு எப்படா தெரியும்? இவர் இந்த விளக்க வெங்காயம் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மோளை போய் அவன்கிட்ட சாவியை வாங்கிட்டு வா. அண்ணா இலை பொறுமையா பேசி சாவியை வாங்கிட்டு வா. ஐயா 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 தெரியாம பேசிட்டேன் ஐயா. ஐயா நான் புள்ளுக்கிட்டுக்காரன் ஐயா. போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. ஐயா கேள்றா, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. இவ்வளவு வேகமா வந்ததே தப்பு. தெரியாம பண்ணிட்டேன் ஐயா. என்கிட்ட திமிரா வேற பேசுறியா நீ? ப்ளீஸ் ஐயா, தெரியாம பண்ணிட்டேன் ஐயா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. ஐயா நான் 2 பொண்டாட்டிக்காரன் ஐயா. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. ஐயா கார்ல கூட்டிட்டு போலனா அவ திட்டுவா. கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போலனா இவ பயங்கரமா சண்டை போடுவா ஐயா. ப்ளீஸ் ஐயா கொடுங்க ஐயா. கொண்டாட்டி டான்ஸரா? ஆமா ஆமா ஐயா. அதுவும் 2 பொண்டாட்டி வர. ஆமாங்க ஐயா. இது பாரு, நல்லா கவனிச்சுக்கோ. ஆ இதுக்காக தான் சாவியை தரேன். ஆ சரிங்க ஐயா. இன்னொரு தடவை இந்த மாதிரி வண்டியை ஓட்டுன, சத்தியமா ஓட்ட மாட்டேயா. இந்தா ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி சார். வரேங்க. ஏங்க ப்ளீஸ்ங்க, சொன்ன கேளுங்க. கத்தாதீங்க எங்க இருக்கீங்கப்பா? கத்தாதீங்க ப்ளீஸ்ங்க. முதல்ல அதை கீழே போடுங்க. இங்க பாருங்க, எல்லாமே தெரியாம நடந்துருச்சு. ரொம்ப சாரிங்க. நானே உங்ககிட்ட சாரி கேட்கறதுக்கு தான் வந்தேன். என்னது சாரியா? ஏன் போட்டோ எப்படி பேப்பர்ல வந்துச்சு? அது எப்படி வந்துச்சுன்னா, விளம்பர கம்பெனிக்கு அனுப்பின போட்டோஸ்ல உங்க போட்டோஸ் தெரியாம போயிடுச்சு. அவங்க இதை செலக்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சாரி. என்ன விளையாடுறீங்களா? என்னோட பெர்மிஷன் இல்லாம என்ன போட்டோ எடுத்ததே தப்புன்னு சண்டை போட்டுட்டு இருக்கேன். நீங்க அந்த போட்டோவை பேப்பர்ல எல்லாம் போட்டு இந்த உலகத்துக்கே காட்டிட்டு இருக்கீங்களா? பிரிண்டிங் போறதுக்கு முன்னாடி நான் ஸ்டாப் பண்ண சொல்லி எவ்வளவோ அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டேன். ஆனா ஸ்டாப் பண்ண முடியலங்க. பேசிக்கா நான் ரொம்ப பாவங்க. ரொம்ப நல்ல பையன். நான் போலீஸ் கிட்ட சொல்றேன். யாரு பாவம்னு அவங்களே சொல்லட்டும். ஏங்க நான் தான் சாரி எல்லாம் கேட்டுட்டு இல்லங்க. அப்புறம் எதுக்குங்க போலீஸ் எல்லாம்? அங்கிள் என்ன மீனா அது? முதல்ல அதை கீழே போடு. போடுமா, முதல்ல கீழே போடுமா. தயவு செஞ்சு போட்டுருங்க. இங்க பாருங்கப்பா, நீங்க தானே எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. என் போட்டோவை பேப்பர்ல போட்டுருக்கான். இந்த ஆளுக்கு எவ்வளவு திமிரு. கோவப்படாத மீனா. தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. இந்த மாதிரி தவறுதலா நடந்து போச்சுன்னு மன்னிப்பும் கேட்டாரு. நான் இதை பாத்துக்கலாம் தம்பி, மீனாட்ட நான் பேசுறேன்னு சொன்னேன். அதுக்குள்ள தம்பியே நேர்ல வந்து அதுக்குள்ள நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இவரு பண்ணி வச்ச வேலைக்கு சண்டை போடாம வேற என்ன பண்ணுவாங்க? நான் எங்கேயும் யாருக்கும் காட்சி பொருளா இருக்க நான் விரும்பல. ஏங்க ரொம்ப சாரிங்க. எல்லாம் ஏன் தப்பு தான். நான் அதை ஒத்துக்கிறேன். எதுவுமே நான் வேணும்னு பண்ணலங்க. நான் அப்படிப்பட்ட ஆளும் இல்லைங்க. வேணும்னா அங்கிள்கிட்ட கேட்டு பாருங்க. நான் எவ்வளவு டீசென்டான ஃபேமிலி நீங்களே சொல்லுங்களேன். அப்போ எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ரோட்ல போற யாரு வேணாலும் இந்த வீட்ல இருக்கிறவங்கள போட்டோ எடுக்கலாம், ஃப்ரேம் போட்டு வீட்டுக்கு வந்து கொடுக்கலாம், பேப்பர்லயும் பப்ளிஷ் பண்ணிடலாமா? அப்படி இல்லைங்க, சும்மா ஒரு விடு மீனா. நான் தான் சொல்றேன்ல, தம்பி தெரிஞ்ச தம்பின்னு. யாரோ தெரியாத ஆள் பண்ணியிருந்தா நானே உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன். இவங்க அப்பா அம்மா எல்லாம் எனக்கு 30 வருஷத்து பழக்கம்மா. அவங்க ஃபார்ம் ஹவுஸ் இருக்கே, அது கூட நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க, அதானே? இந்த கதையை நான் எத்தனை வாட்டி கேக்குறது?
நீங்க போங்க தம்பி. அவ கொஞ்ச நேரத்துக்கு அப்படிதான் இருப்பா, அப்புறம் சரியாயிடுவா. அகில், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஷோ, மனுஷனை கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறதில்ல. சும்மா நச்சு நச்சுன்னுட்டு. நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா அகில்? சொல்லு, கேக்குறேன். கேட்டுதானே ஆகணும். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் ஆளுக்கு ஆளுக்கு உங்க மனசுல நினைச்சது எல்லாத்தையுமே பேசுறீங்க. நான் தான் நினைக்கிறது கூட பேச முடியாம அப்படியே உள்ளுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஓகே ஓகே, உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்ல நான் யாரு? யாருன்னா என் அப்பா அம்மாக்கு மருமக, கண்ணம்மானிக்கு தங்கச்சி, நிம்மி உனக்கு ஒரு அல்லக்கை, அவளுக்கு நீ ஒரு அல்லக்கை. அப்புறம் எனக்கு ஏதோ சொல்லுவாங்களே, போய் அதானே? அகில், ஏன் இந்த வீட்ல எல்லாரும் ஒரு மாதிரியாவே ட்ரீட் பண்றீங்க? நீ என்னடானா என்ன நக்கல் பண்ணிட்டே இருக்க, குத்தி காட்டுற. உங்க அம்மா எதுக்கு எடுத்தாலும் எல்லா வேலையும் என்கிட்டயே சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அப்பா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறதே இல்ல. பாரதி சுத்தம். அதான் கேக்குறேன், இந்த வீட்ல நான் யாரு? ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா போனா கூட பேருக்காவது சிரிச்சு பேசுவாங்க. அந்த அளவுக்கு கூட ஏன் யாருமே என்கிட்ட பேசுறதே இல்ல? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கண்ணம்மாக்கு ஏதோ பூஜை பண்ணணும்னு எல்லா வேலையும் என்னைய பண்ண சொல்லிருக்காங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன், நான் எதுக்கு அந்த வேலையெல்லாம் பண்ணோம்? ஏன் இந்த வீட்ல வேலைக்காரங்களுக்கு எதுவும் பஞ்சமா? இந்த ஒரு தடவை மட்டும் இல்ல, கொஞ்ச நாளாவே இப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க உங்க அம்மா. கண்ணம்மா இன்னைக்கு கர்ப்பமானாலும் அன்னையில இருந்து இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அவளுக்கு கார் வாங்கி குடுக்கறாங்க, நகை வாங்கி குடுக்கறாங்க, வேலை கூட செய்ய விடுறது இல்ல. ஓகே, தட்ஸ் ஃபைன். அவ கர்ப்பமா இருக்கா, அதனால அதெல்லாம் பண்றாங்க. ஆனா என்ன எதுக்கு அவளுக்கு கால் அமுக்க சொல்லி வேலையெல்லாம் செய்ய வைக்கணும்? நான் இந்த வீட்டோட மருமகளா இல்ல வேலைக்காரியா? ஆக்சுவலா அந்த டவுட் எனக்கே அப்பப்போ வரும். அந்த நிம்மி கூட சேர்ந்துக்கிட்டு கூத்தடிப்ப பாத்தியா, அப்பெல்லாம் எனக்கு இதான் தோணும். அகில், இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இப்ப என்ன இல்லாத பொது அறிவு தகவலை கேட்ட, அதுக்கு நான் பதில் சொல்ல? மருமகளா வேலைக்காரியானா நீ மருமக தான். அதை நீ ஸ்ட்ராங்கா நம்பினா இந்த கேள்வி உன் மனசுல வரக்கூடாது. என் அம்மா உன்னை வேலை வாங்குறதுக்கு முன்னாடியே நீ அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கணும். 4 வேலை செஞ்சா என்ன இப்ப உனக்கு? கொஞ்சம் உடம்பு விளையாட்டுமே, கொழுப்பு குறையட்டுமே, நல்லது தானே? நல்லா இருக்கு அகில். நீ உங்க அம்மாவும் சேர்ந்துட்டு பிளான் பண்றீங்களா? நிறுத்துறி. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன். உன் அம்மா அம்மான்னு இரடி பேச்சதெல்லாம். அவங்க எனக்கு அம்மானா உனக்கே யாரு? ஏன் அத்தன்னு சொன்னா வாய் வலிக்குதா? முதல்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேச கத்துக்க, அப்புறம் வந்து குறை சொல்லலாம். இன்னொரு தடவை அம்மா அம்மான்னு சொன்ன அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். இவளோட போட்டோ கூட என் போன்ல இருக்க கூடாது. இவளோட ஞாபகமா எனக்கு அவமானம். ஒரு காலத்துல கண்ணம்மான்ற பேர் மேல பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதை நினைச்ச இப்ப வெக்கமா இருக்கா. நான் அவன் மேல பைத்தியமா இருக்கேன், அவ வேற ஒருத்த மேல பைத்தியமா இருக்கா. என் கூடமும் சிரிச்சு பேசிட்டு வேற ஒருத்தனோட பழகிறதுக்கு எப்படி அவளுக்கு மனசு வருது? மாமா, நானும் அத்தையும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் மாமா. நீங்க தான் முதல் நாள் வரவே இல்லை. அன்னைக்கு பூசாரி சந்தானலட்சுமி பூஜை பண்ண சொன்னாரு. அந்த பூஜை முடிகிற வரைக்கும் டெய்லி கோயிலுக்கு வந்துட்டு போக சொன்னாரு மாமா. அதான் இப்ப போயிட்டு வந்தோம். நீ கோயிலுக்கு போ, இல்ல சுடுகாட்டுக்கு போ. எனக்கு என்ன வந்துச்சு? இதெல்லாம் முதல்ல என்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்க. நாளைக்கு தான் மாமா அந்த சந்தானலட்சுமி பூஜை. உங்களை எங்கேயும் போயிட வேண்டான்னு அத்தை சொல்ல சொன்னாங்க.
வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் நீ தான் எடுபடியா? இல்ல மாமா, சொல்ல சொன்னாங்க, அதான். சரி சொல்லிட்டல்ல, கிளம்பு. மாமா, நீங்க கோவமா இருப்பீங்க. இந்த கோயில் பிரசாதமாச்சும் எடுத்துக்கோங்க. என் மேல இருக்கிற கோவத்தை சாமி மேல காட்ட வேண்டாம் மாமா. நான் உன்கிட்ட கோயிலுக்கு போய் எனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கோன்னு கேட்டேனா? நான் உங்களுக்காக சாமி கிட்ட வேண்டிக்க கூடாது மாமா. வேண்டாம் கூடாது. எனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறதுக்கு நீ யார் முதல்ல? எனக்கு வாயிலே இல்ல கோயிலுக்கு போறதுக்கு வழி தெரியாதா? மனசுக்கு பிடிச்சவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கு அவங்களோட பெர்மிஷன் வேணுமா மாமா? ஆமா வேணும். நிறைய பார்த்தாச்சுடி. எனக்கு உங்ககிட்ட பேசினா உன் முகத்தை பார்த்தா பிடிக்கவே இல்லை. புரியுதா? ஆனா நான் ஏன்னு கேட்க கூடாது. கேட்டா நான் சொல்ல மாட்டேன், அது உனக்கே தெரியும்னு சொல்லிடுவீங்க. அப்படிதானே மாமா? அப்படியே வச்சுக்கோ, இல்லனா வேற எப்படி வேணாலும் வச்சுக்கோ. ஐ டோன்ட் கேர். ஆனா என்னால அப்படி டோன்ட் கேர்னு இருக்க முடியாது மாமா. எனக்கு என் பழைய வாழ்க்கை திரும்ப வேணும். உங்க முகத்துல, உங்க குரல்ல, உங்க வார்த்தையில அந்த பழைய காதலை நான் திரும்ப பார்க்கணும். அதுக்காக சாமியை வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோங்க ப்ளீஸ். வேண்டாம்ன்றல. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? கவரும் நேரம் காத்திருப்போம் நாமும். அண்ணா வந்துட்டாங்கண்ணே. வணக்கம் மேடம், பார்க்கணும்னு சொன்னீங்களாமே? ஆமா, உன்னை பார்த்து ஹாய் சொல்லிட்டு காஃபி ஷாப்புக்கு போய் கொஞ்ச நேரம் காஃபி குடிச்சு ஸ்வீட் நதிங்ஸ் பேசிட்டு போலான்னு வந்தேன். அட என்ன மேடம், சொல்லி இருந்தா நானே வந்திருப்பேன்ல. நீங்க எவ்வளவு தொலை வந்தீங்க? மேடம், அண்ணா நகர்ல ஒரு சூப்பர் காபி கடை இருக்கான், போலாமா? இல்ல வண்டியா? சரி. யோ, நான் உனக்கு கலாய்க்கிறேன்னு கூட தெரியலல. கலாய்க்கிறீங்களா? எதுக்கு? எதுக்கா? அன்னைக்கு என்னமோ ரொம்ப பெருசா பில்டப்லாம் கொடுத்த, ஒண்ணுமே வேலைக்கு ஆகலையே. அந்த கண்ணம்மாவுக்கு எதுவுமே ஆவல. யாரு கண்ணம்மா? யாரா? யோ, கொலை செய்ய சொல்லி ஒரு போட்டோ கொடுத்தேனே, அதுக்குள்ள மறந்துட்டியா? ஓ, அந்த பிள்ளையா? மன்னிச்சுக்கோங்க மேடம், எனக்கு பேரு ஞாபகம் வச்சுக்கிற பழக்கம் கிடையாது. உங்க பேரு கூட ஏதோ சம்பாவோ ஏதோ வெண்பா. எப்படி கலாச்சம் பாத்தீங்களா? வெட்டியா பேசிட்டு இருக்காத. எப்போ அவளை போட்டு தள்ளுவ அத சொல்லு. அட கோயில்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மிஸ் மேடம். அடுத்த ஸ்கெட்ச் இனிமே தான் ட்ரை பண்ணணும். சீக்கிரம் பண்ணி முடியா? மேடம், நீங்க பண்ண சொல்லி இருக்கிறது ஆனியன் ஊத்தப்பம் கிடையாது, கொலை மேடம். அதை பிளான் பண்ணி தான் பண்ண முடியும். இந்த கிளவுஸ் எல்லாம் போட்டு நீங்க பண்ற ஆபரேஷன் நினைச்சீங்களோ? கொலை மேடம், கொலை சும்மா கிடையாது. இங்க பாரு, என் ஃப்ரெண்டு ரொம்ப அவஸ்தைப்படுறான். ஒவ்வொரு நாளும் அவளை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு தாங்க முடியாத கோவம் வருதான். விட்டா நானே கொன்றுவேன் போல இருக்குன்னு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு முடி. பண்றேன் மேடம், கண்டிப்பா பண்ணுவேன். ஆனா இப்பவும் ஒரு தடவை திருப்பி கேட்கிறேன், அந்த புள்ள மேல தானே தப்பு? என்ன மேடம் யோசிக்கிறிய? அதான் அன்னைக்கே சொன்னனே, ஏன் நம்ப மாட்ற? இல்ல மேடம், நான் பண்றது கொலையா இருந்தாலும் சரியான காரணத்துக்கு தான் பண்ணுவேன். ஒரு வேலை என்ன யாராச்சும் சீட்டு பண்ணி வேலையை வாங்கி விட்டாங்கன்னு வைங்க, அதுலயும் நான் கொன்னது நல்லவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன
என்ன பண்ணுவ? யார் என்கிட்ட பொய் சொல்லி வேலையை தந்தாவளோ அவங்களையும் போட்டு தள்ளிடுவேன். அன்னைக்கு நீங்க வரும்போது ஒருத்த மூட்டையில செத்திக்கிருந்தான் தெரியுமா? அவெல்லாம் இப்படி பொய் கேஸ்ல வந்தேன். என்ன மேடம், முகத்துல மூமெண்ட்லாம் மாறுது. அந்த கண்ணம்மா நல்லவனா இப்பவே சொல்லிருங்க. வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கேன். இல்ல, அவதான் கெட்டவ. நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். நீ அவளை தீர்த்து கட்டுற வழியை பாரு முதல்ல, புரியுதா? நீங்க போங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். நீங்க பார்த்து போங்க. வெண்பா துர்கா பேரு பொருத்தம் அருமையா இருக்குண்ணே. அப்படின்ற அண்ணே, அண்ணி மியூசிக்க போடுறேன். டேய் பாரதி, என்னடா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? அங்க பூஜை நடக்கிறதே உன் குழந்தை நல்லா இருக்கணும், கண்ணம்மா நீ நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கணும் தாண்டா. நீ பாட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க, என்னடா? உனக்கு அண்ணி மேல ஏதோ ஒரு கோவம் இருக்கு, அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை, அது உங்க பர்சனல், அதை நீங்களே பேசி சரி பண்ணிக்கோங்க. ஆனா இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், அதுக்கு நீ தாண்டா முன்னாடி வந்து நிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி ஒதுங்கி வந்து நிக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல பாரதி. டேய், என்ன வேணாலும் கோவம் இருக்கட்டும்டா. இந்த நேரத்துல அண்ணி பிரெக்னெண்டா இருக்காங்க, உன் குழந்தைய வயித்துல சுமக்குறாங்க. ஒரு ஹஸ்பண்டா நீ அவங்க பக்கத்துல இருந்தா ஒரு ஆறுதலா இருக்கும். பாரதி, அண்ணி இல்லடா, எந்த பொண்ணா இருந்தாலும் இதை தான்டா எதிர்பார்ப்பாங்க. நீ அதை கூட புரிஞ்சுக்காதவன் நான் சொல்லல, ஆனா அதையும் தாண்டி கோவம் உனக்கு ரொம்ப அதிகமா இருக்குடா. ரொம்ப தப்புடா. டேய், உன்னோட சின்ன பையன்டா நானு, எனக்கு இதெல்லாம் தப்புன்னு தெரியுது, உனக்கு தெரியல? தப்பு என் மேல இல்லடா, அவன் மேல. அவன் மேலதான்டா மொத்த தப்பு. நான் சொன்ன குடும்பத்தோட மொத்த நிம்மதியும் போயிடுமோன்னு நான் ஒருத்தனை அந்த கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு அலையிறேன்டா. அந்த வழியை யாருக்கிட்ட ஷேர் பண்ண கூட எனக்கு ஆள் இல்ல. இங்க பாரு பாரதி, நீயே நிறைய தடவை சொல்லியிருக்க, கண்ணம்மா நீ அம்மா இல்லாம வளர்ந்தாங்க, அதனாலதான் நீ சப்போர்ட்டா இருக்கன்னு. இப்ப அவங்களே அம்மா ஆக போறாங்க, இப்ப நீ இப்படி பண்ணலாமாடா? அது எவ்வளவு பாவம். உன்னை எதிர்பார்த்தா அவங்க எப்படி ஏங்குவாங்க? 4 பேருக்கு மத்தியில நீ இல்லாம அவங்க மட்டும் நிக்கிறது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அதை ஏன்டா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நம்மளாம் ரொம்ப அப்பாவிடா, ரொம்ப நல்லவங்களா இருக்கும். பிரச்சனை அதுதான். ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அப்படி இல்லடா, அது நமக்கு புரியல. நம்ம அம்மா நம்மளை ஸ்ட்ரிக்டா வளர்த்ததுனால நம்மள மாதிரி தான் மற்றவங்களும் நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லடா அகில். அஞ்சலி பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு ரொம்ப அதிகமா தெரியும்டா. ஐ லவ் யூ. வாட்? ஐ லவ் யூ பாரதி. நம்ம 2 பேருமே ஒரு தப்பான குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கோம்டா. அக்கா தங்கச்சி இவங்க 2 பேருமே கேரக்டர்ல ரொம்ப தப்பா இருக்காங்கடா. நாமளே தேடி போய் நமக்கு ஆப்பு வச்சுக்கிட்டோம்டா. டேய், தயவு செஞ்சு வாயை திறந்து பேசுடா. இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கேனே, நான் பேசுறதுக்குலாம் மனசுல ஏதோ நினைக்கிறல, உன் மனசுல ஏதோ தோணுதுல, அதை வாய் திறந்து சொல்லு. அப்பதானே என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சு அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ண முடியும். முடியாதுடா, இந்த பிரச்சனையை யாராலையும் சால்வ் பண்ண முடியாதா? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நான் வாயை திறந்து உண்மையை பேசணும். நான் பேசினா பிரச்சனை சால்வ் ஆகும். ஆனா குடும்பம் உடைஞ்சு போயிடுமேடா. நான் அதை செய்ய மாட்டேன். கண்ணம்மா பண்ண துரோகம் அம்மாவுக்கு தெரிஞ்சு அம்மா தாங்க மாட்டாங்கடா, உடைஞ்சு போயிடுவாங்க. நீ எப்படியே எதுவும் பேச போறது இல்ல, நான் தான் லூசு மாதிரி வந்து உங்ககிட்ட புலம்பிட்டு இருக்கேன். இங்க பாரு, அம்மா அப்பா அண்ணி நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே உன்னை நினைச்சு ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டுட்டே இருக்காங்க, உன்னை பத்தியே புலம்புறாங்க. டேய், உன்னால இவ்வளவு பேர் இங்க இப்படி இருக்கிறது நல்லதே இல்லடா. இதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்க. இவ்வளவுதான் பாரதி சொல்லுவேன். ஐயா, அம்மா அவங்க 2 பேரையும் வர சொன்னாங்க. சரி, நீங்க போங்க, நாங்க வரோம்.
இங்க பாரு பாரதி, இப்பயே இங்க இருக்கிறதா இருந்தா நாள் முழுக்க இருக்கலாம். அதனால ஒரு யூஸுமே இல்ல. நீ ஒரு டாக்டர், நோய் என்னன்னு சொல்லாம மருந்து எழுத முடியுமாடா? நல்லா யோசிச்சு பாருடா. இங்க பாரு, அம்மா வந்து சத்தம் போடுறதுக்கு முன்னாடி சீக்கிரம் வந்துரு, ஓகேவா? சொல்லுவேன்பா. பாரதி ஃப்ரீயா இருக்கியா? பேசலாமா? சொல்லுவேன்பா. இப்ப நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா பாரதி? நீயும் கண்ணம்மாவும் ரீயூனியன் ஃபங்க்ஷன் போனீங்கல்ல, அந்த ரெசார்ட்ல தான் இருக்கேன். இவ எதுக்குடா இப்ப அங்க போனான்னு நினைக்காத. எதர்ச்சியா நான் என் ஃப்ரெண்ட பார்க்கலான்னு தான் வந்தேன். அப்போ இங்க ஒரு ரூம் பாய பார்த்தேன். அப்போ அவன்கிட்ட உன் போட்டோவையும் கண்ணம்மா போட்டோவையும் காமிச்சு, இவங்கள பாத்திருக்கியா தம்பின்னு தான் ஒரு வார்த்தை கேட்டேன். அவன் என்கிட்ட கதையா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் கேட்க எனக்கே ஷாக்கா இருந்தது பாரதி. இருடா நான் தரேன், அவன்கிட்டே நான் தரேன், நீ அவன்கிட்டே பேசு. தம்பி, நீ என்ன பார்த்தியோ அதை அப்படியே சொல்லு, சரியா? நான் கிட்ட என்ன சொன்னோ அதை சொல்லு. சார், நான் செல்வராஜ் பேசுகிறேன் சார். அன்னைக்கு நீங்களாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தீங்கல்ல, அப்போ ஆக்சுவலாக அந்த மேடமும் அந்த சாரும் ஒன்றா தான் சார் இருந்தாங்க. ரொம்ப நேரமாக தனியாக பேசிகிட்டு இருந்தாங்க சார். அப்புறம் நீங்கள் கிளம்பி எங்கேயோ போயிட்டீங்களே சார். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றா ரூம்குள்ளே போனாங்க. அந்த நேரத்தில் நான் அவங்கள பார்த்துட்டேன்னா உடனே என் கையில் 500 ரூபா பணத்தை கொடுத்து, இதை வச்சுக்கோ, யாரும் என்னை தேடி வரக்கூடாது, யாரும் வராமல் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போனாங்க சார். உண்மையை சொல்றதா இருந்தா அவங்க 2 பேரும் தான் சார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினைச்சேன். அப்போ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா சார்? எதுக்கு அதிக பிரசங்கத்தனமா பேசிட்டு இருக்கா? போன கூட. சரி நீ போ, நான் பேசிக்கிறேன். பாரதி, கேட்டியடா அவன் சொன்னத? உடனே உன் பொண்டாட்டி பத்தி விசாரிக்க தான் நான் வந்தேன்னு நினைக்காத. சும்மா வெறும் நான் போட்டோ மட்டும் தான் காமிச்சேன். அவன் கடகடன்னு என்னென்னமோ ஒப்பிக்க ஆரம்பிச்சிட்டான். உன் மனசு கஷ்டப்படுமேனு தான் இப்ப நான் போனை புடுங்கிட்டேன். சாரி பாரதி, இதெல்லாம் கேட்டு உன் மனசு கஷ்டப்படும்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் முழு உண்மையும் நீ தெரிஞ்சுக்கணும்லடா. நிஜமா சொல்றேன் பாரதி, அந்த ரீயூனியன் காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் நடந்துச்சுல, அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடந்ததுன்னு நாமெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வருணுக்கும் கண்ணம்மாவுக்கும் நடந்த ரீயூனியன் எனக்கே இப்பதான்டா தெரியுது. டென்ஷன் ஆகாத பாரதி. உடனே நீ இதெல்லாம் மனசுல ஏத்திக்கிட்டு நேரா கண்ணம்மாவை பார்த்து எதுவும் சண்டைலாம் போடாத, சரியா? எப்படி வெண்பா இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? என்னால நிஜமா முடியல. இந்த கொடுமையில அவ வயித்துல இருக்கிற குழந்தை நல்லா வளரணும், நல்லா பிறக்கணும்னு வீட்டுல எல்லாரும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் வந்தே ஆகணும்னு ஒருத்தர் மேல ஒருத்தர் என்ன கம்பல் பண்றாங்க. என்னால அந்த கடுப்புல அங்க போக முடியலன்னு மேல நின்னுகிட்டு இருக்கேன். உண்மையாவே உன்னோட நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு பாரதி. மனசுல இவ்ளோ வலி வச்சுட்டு அவ பக்கத்துல போய் உட்கார்ந்து பூஜை பண்றதெல்லாம் ரொம்ப கொடுமை இல்ல? சரிடா பாரதி, கொஞ்சம் பொறுத்து போ பாரதி. உங்க அப்பா அம்மாவை நினைச்சு அமைதியா இரு, அவ்வளவு தாண்ட சொல்ல முடியும். சாவுடா. இங்க பாரு, அந்த ரூம் பாய் சொன்னதே மனசுல வச்சிட்டு இருக்காத, புரியுதா? சரி, நான் அப்புறம் பேசுறேன்.
மச்சான் நீ சொல்லு மச்சான். ஏய், இங்க வா. என்ன ஜாலியா பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்க? பாட்டு தானம்மா பண்ண. உன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். ஏன் மேலையா? நான் என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணல, இப்படி மண்ணு மாதிரி எதுவுமே செய்யாம இருக்கியே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கம்மா. உள்ள பூஜை நடக்குதே, எதுக்குன்னு தெரியுமா? பாரதிக்கும் கண்ணம்மாக்கும் உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்ந்து 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு தான் இந்த பூஜையே பண்றாங்க. நம்ம கெட்ட நேரமோ இல்ல அவங்க நல்ல நேரமோ அவங்க 2 பேர் மட்டும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் மறுபடியும் கண்ணம்மா கண்ணம்மான்னு பாரதி அப்படியே பாசத்தை பொங்கி கொடுப்பான். ஏதாச்சும் பண்ணி அதை தடுத்து நிறுத்தணும். நிம்மே, இந்த பூஜை நல்லபடியா நடக்கவே கூடாது. இல்ல இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன்? அதெல்லாம் ஆல்ரெடி நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருக்க எல்லாரும் மூஞ்சும் எப்படி போகுதுன்னு பாருங்க. ஹே, என்னடி சொல்ற? நிஜமாவா? ஆமாமா. என்ன பண்ணிருக்க? அது சஸ்பென்ஸ். ஆனா கண்டிப்பா பூஜை முடியும் போது எல்லாரும் மூஞ்ச தொங்க போட்டுப்பாங்க. பூஜை நல்லபடியா நடக்காது. அப்படி என்ன தாண்டி பண்ண சொல்ல, எனக்கு ஒரு மாதிரி ஆர்வமா இருக்கு. இல்லம்மா, நான் சொல்ல மாட்டேன். நீங்க சஸ்பென்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. யாரும் எதிர்பார்க்க முடியாத மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கேன். என்னமோ சொல்ற, பிரச்சனை வராம இருந்தா சரி. அம்மா, இந்த நிம்மிய பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. கச்சிதமா வேலை நடக்குதான்னு மட்டும் பாருங்க. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா இந்த பூஜை மட்டும் நடக்காம போகணும், அவ்வளவுதான். அதான் எல்லாமே பண்ணிட்டேனேம்மா. முதல்ல அந்த கண்கொள்ளா காட்சியை நேர்ல பார்த்து ரசிப்போம் வாங்க. ஓம் தானியலக்ஷ்மி நமः, ஓம் தைரியலக்ஷ்மி நமः, ஓம் வீரலக்ஷ்மி நமः, ஓம் விஜயலக்ஷ்மி நமः, ஓம் கஜலக்ஷ்மி நமः, ஓம் சாம்ராஜ்யலக்ஷ்மி நமः, ஓம் சௌபாக்யலக்ஷ்மி நமः, ஓம் சந்தானலக்ஷ்மி நமः, ஓம் சௌந்தர்யலக்ஷ்மி நமः, ஓம் சுமங்கல்யை நமः, ஓம் சுககர்யை நமः, ஓம் காயத்ரி நமः, ஸ்ரீமதே மகாலக்ஷ்மி நமோ நமः. ஓம் ஜாதவேதசே சுனவாம சோமவராதே தோரிதா நிவேதா சனம் பரிஷததி துர்கான் விஸ்வானாவேவ சிந்தம் துரிதாத்யக்னி நிவர்ணாம் தமசா ஜ்வலந்திம் வைரோச்சனிம் கர்மபலேஷு துஷ்டா. ஏங்க பிரபத்தே சுதரசிதரசே நமः. கெட்ட நேரம் நடக்கும்போது எவ்வளோ பெரிய மனுஷனுக்கும் வீழ்ச்சி வர்றது சகஜம்தான். அப்போ ஒரு கெட்ட சக்தி சுத்திண்டே இருந்ததுன்னா மனசுல இருக்கிற நிம்மதியை புடுங்கிடும். மனசுல நிம்மதி இல்லாம எந்த வேலை செஞ்சாலும் அது நிலைக்குமா? அது முதல்ல ஜெயிக்குமா? அதனால நாம இப்போ செய்ய போற சந்தான லட்சுமி பூஜை இருக்கு பார்த்தடா, அது மனசுல சாந்தத்தை கொண்டு வரும். இது மட்டும் நல்லபடியா நடந்து முடிஞ்சா மனசுல இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் விலகி மனசுக்கு நிம்மதி கிடைச்சிடும். இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நிம்மதி வருதோ இல்லையோ, வீட்டுல சண்டை சச்சரவு இல்லாம இருந்தா சரி. அதுதான் என் முதல் வேண்டுதலை. ஏங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. பூஜையை கவனிங்க. டேய், பாரதியை பார்த்து பேசுறேன்னு சொல்லிட்டு போன, இன்னும் அவன் ஆளை காணும். சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. இவன் வந்துருவான். வந்துருவான்ல. அவன் வெளியில எங்கேயும் போல, வந்துருவான். விடு. வாமா, இங்க வந்து உட்காரு. வாமா. போகணுமா? அவனை இன்னும் ஆளை காணும். நான் போய் சத்தம் போட்டு கூப்பிட்டாதான் அவன் வருவானா? விடு, நல்ல காரியம் நடக்கிற இடத்துல அவசரப்படாத, வந்துருவான்.
அங்க போய் உட்காரு. முதல்ல போய் உட்காரு. சார் இங்க வந்து உட்காருங்க. ஏங்க, ரெண்டு பேரும் பார்க்கும்போது ஒரு காலத்துல எனக்கு பொருத்தமே இல்லாத ஜோடி மாதிரி தோணுச்சு. ஆனா இப்ப பார்க்கும்போது மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்காங்கல்ல. சௌந்தர்யா, மனசுல அன்பு இருந்தா போதும், பார்க்குற காட்சி எல்லாமே அழகா தெரியும். என் எண்ணம் நிலைக்கணுங்க. அதுக்கு பாரதி மனசு மாறணும். இந்த பூஜையோட நோக்கம் நிறைவேறணுங்க. மா, இப்ப நான் சொல்ற வார்த்தையை திருப்பி சொல்லுங்க. 7 தலைமுறைக்கும் 7 தலைமுறைக்கும் 7 உலகத்துக்கும் 7 உலகத்துக்கும் 7 ஜென்மத்துக்கும் 7 ஜென்மத்துக்கும் நான் செஞ்ச பாவம் எல்லாம் நீங்கட்டும். நான் செஞ்ச பாவம் எல்லாம் நீங்கட்டும். என்ன பிடிச்ச ஆவி இன்னியோட விலகட்டும். என்ன பிடிச்ச ஆவி இன்னியோட விலகட்டும். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். ஸ்ரீமதே துர்கா தேவ்யை நமோ நமஹ. இப்போ நீங்க சொல்லுங்க. என்ன பிடிச்ச ஆவியெல்லாம் போகட்டும். என்ன பிடிச்ச ஆவியெல்லாம் ஓடட்டும். என்ன தொட்ட கெட்ட சக்தி எல்லாம் விலகட்டும். என்ன தொட்ட கெட்ட சக்தி எல்லாம் என்னை விட்டு விலகட்டும். நல்லதெல்லாம் நெருங்கி வரட்டும். நல்லது மட்டுமே என்ன நெருங்கி வரணும். கெட்டது விலகி ஓடட்டும். கெட்டது எல்லாமே என்னை விட்டு தள்ளி விலகி ஓடணும். ஜாதவேதசே சுனவாவஸ்ஸு மமராதீயதோ நிதாதிவேதः சனப்பரிஷததி துர்காணி விஸ்வானாவேவ சித்தோரிதாத்யக்னி தாமக்னி. என்ன பிடிச்ச துஷ்டாவி கெட்ட நேரம் எல்லாம் இவதான். என்னை விட்டு இவ விலகுனாலே என் மனசுல எல்லா நிம்மதியும் வரும்.